Hello guys, I am Loki. Welcome back. Dealing with Mikadona Sisters is a breezeோட எபிசோடு 18வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 17 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரோஹி மேட்ச்சில் டைட்டில் ஹோல்டராக இருக்கிற மீவா நம்ம சாக்குரா கிட்ட 2 ரவுண்டாக தோத்துட்டா. அதனால் மீவா ரொம்பவும் கஷ்டப்படுறா. நம்ம ஹீரோவால் சுத்தமாக யோசித்து பார்க்க முடியல. ஏன்னா கசுக்கியும் நீக்கோவும் இவங்க 2 பேருமே சொல்லியிருப்பாங்க அது ஒரு பெஸ்ட் ஆஃப் 5 மேட்ச், கண்டிப்பாக மீவாவால் தோக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த மாதிரி மேட்ச்சில் ஏன் அவள் தோற்று போயிட்டா? திடீர்னுட்டு சாக்ராவோட வாய்ஸ் கேட்குது. என்னாச்சு? இந்த மாதிரி மீவா தான் நீ தேடுறியா? அவ்வளோதான், நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவள் எப்பயும் இங்கேருந்து போயிட்டா. ஏய், உன்னோட பேர் யூ தானே? அந்த லூசரை பிக்கப் பண்ண நீ வந்திருக்கியா? அவ்வளோதான், நீ தேட வந்திருக்கேனா? அவள் கண்டிப்பாக இப்போதைக்கு வீட்டுக்கு போயிருப்பா. அவளோட மூவ் ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் அந்த அளவுக்கு ரிசர்ச் எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இப்போ பேட்டிலோட எண்டு தான், நல்லா ஃபோக்கஸாக இருந்தான்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அவளோட மூவ் எல்லாம் அந்தளவுக்கு சரியாகவே இல்லை. அதை ஒரு வாய்ப்பாக வச்சு ஒரேடியாக 2 முறை நான் அவளை முடிச்சிட்டேன். இப்போதைக்கு ஓடி போய் வீட்டில் அழுதுகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் தோற்று போயிட்டேன்னு. அதனால் அவளுக்காக நீ போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நம்ம ஹீரோ வந்து அங்கே புரிஞ்சிக்காமல் வேற மாதிரி யோசிக்கிறான். சாக்குரோ, நன்றி, இந்த மாதிரி எனக்காக நீங்கள் இவ்வளோ விஷயத்தை சொன்னதுக்கு. அவள் இன்னமும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா, கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லா பண்ண முடியும். இதை தானே சொல்ல வரீங்க? நான் அவளுக்கு போய் இதை சொல்லணும்? அட இரு, நான் ஒன்றும் அதை சொல்ல வரல. இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம மீவா இப்போ இங்கேருந்து போயிட்டா. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுலேயே எனக்கு தெரியுது. அதாவது நான் கண்டிப்பாக வருவேன், என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு. அங்கே இதனால் அவள் இன்னமும் தான் ப்ளஷ் ஆகுறா. இதனால் யூ போகும்போதே சொல்கிறான், நம்ம திரும்பவும் என்னைக்காச்சும் மீட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒன்றும் மீவாக்கான எண்டு இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும் மீவாவால் இதுக்கு மேலேயே பண்ண முடியும்னு. அதை நீ சொல்லாத. ஒரு சப்போர்ட்டர் உன்னால் பெருசாக என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம், என்னாச்சு? நம்ம மீவா இன்னமும் வீட்டுக்கு வரலையா என்ன? வீட்டுக்கு வந்தா, ஆனால் அடுத்த செகண்டே வீட்டை விட்டு அவள் போயிட்டா. வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? மீவா இன்னும் அந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக இருக்காளா அந்த 2 மேட்ச்சில் தோற்று போனனால? இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. மீவா அந்தளவுக்கு வீக் இல்லை, ரொம்பவும் ஸ்ட்ராங் தான். ஸ்டார்டிங்கில் நாங்களும் ஏகப்பட்ட விஷயத்த சொன்னோம். மீவா, நீ இதுக்கெல்லாம் உன்னோட மனசை தளர விடாத. ஏன்னா நீ ஜெயிக்க வேண்டியது. அங்கே ஏதோ தோற்று போயிட்ட. ஆனால் ஃபெயிலியர் வின்னராக இருக்கணும்னா அது அவ்வளோக்கும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் அதை நீ அவ்வளோக்கும் கண்டுக்காத அப்படின்னு கசுக்கி அங்கே சொல்கிறா. ஆனால் அவள் முறைக்க சொல்கிறா, இல்லை உங்களுக்கு தெரியாது, நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. அதனால் 2 பேருமே வாயை மூடுங்க இப்படின்னு ரொம்பவும் கோபமாக சொல்லிட்டு போனான். நம்ம மீவா இந்த அளவுக்கு அவள் கோபமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவள் கோபமாக இருந்தாலும் அவள் கம்முன்னு தான் இருப்பா. ஆனால் இந்த டைமில் தான் அவள் ரொம்பவும் கோபத்தில் இருந்தா. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது டைட்டில் மேட்சை எந்த அளவுக்கு அவள் சீரியஸாக எடுத்துக்கிறான்னு. இதை கேட்குற யூவும் அப்படியே ஓடி போயிடுறான். ஆமாம் யூ, எங்கே போகிற? வேற எங்கே? நம்ம மீவாவை தேடணும் தான். ஏன்னா என்னால் அப்படியே அவளை விட முடியாது. நாங்களும் அங்கே காலெல்லாம் பண்ணோம், இருந்தாலும் மீவா எடுக்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் 2 பேருமே இங்கேயே இருங்க, நானும் சீக்கிரமாக வர பார்க்குறேன். அவள் வீட்டுக்கு வந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆள் பயந்து போய் இங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறான். மீவா எங்கே இருக்காளோ அப்படின்னு அங்கே ஒரு இடத்துக்கு பார்த்தா மீவா ஒரு பூனைக்குட்டியை அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கா. என்னவோ ஏதுன்னு அவன் பயந்து வரான். அங்கே மீவாவும் கேட்குறா, அட யூ, நீயா? நான் என்னவோ ஏதோ பயந்துட்டேன். ஆமாம், நீ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிச்ச? இதுவா ரோட்டில் நனைஞ்சி இருப்பேன் அப்படின்னு யோசித்தேன். அட அந்த அளவுக்கெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்கலாம் வேணாம். மீவா இந்த இடத்துக்கு வரதுன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமா? இங்கே தான் அடிக்கடி வருவீங்களா என்ன? என்னால் ஆப்வியஸாக வளர்க்க முடியாது. ஏன்னா வீடு ரொம்பவும் நாஸ்தியாக இருக்கும், அதனாலேயே பெட்டை வளர்க்க முடியாது. அது பத்தாதுன்னு கசுகிக்கு வேற இந்த மாதிரி அலர்ஜியெல்லாம் இருக்குது. அதனால் இது பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் மீவா, நீங்கள் எதை நினச்சோ கவலைப்பட வேணாம். 2 ரவுண்டு தோற்று போயிட்டீங்க. நீங்கள் தோற்று போனால் என்ன, கண்டிப்பாக உங்களால் உங்களோட டைட்டிலை ரீகெயின் பண்ண முடியும். எனக்கு தெரியும் உங்களால் பண்ண முடியும்னு. அங்கே இதை கேட்குறவ அப்படியே பூனையை மோந்து பார்த்துக்கிட்டே சொல்கிறா,
உண்மையை சொன்னால் இந்த மாதிரி நான் ஒன்றும் மற்ற பிளேயர்ஸ் மாதிரிலாம் இல்லை. ஷோகி பிளேயர்ஸை பற்றி சொன்னால் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உள்ள வெளியில் எல்லாமே இந்த ஷோகி மேட்ச் பற்றி தான் இருக்கும். அவங்க அந்தளவுக்கு மும்முரமாக அந்த மேட்சுக்கான ரிசர்ச் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒன்றும் அப்படிப்பட்டவே இல்லை, நான் அப்படியெல்லாம் பண்ணலை. நான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, நீங்கள் அதே மாதிரி தானே ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க, அதே மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணலையா என்ன? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, நான் ஷோகி இதுக்குள்ளே வந்தது வேறு விதமாக தான். என்ன ஆயிருக்கும்னா, மிக்டோகன் வந்திருப்பான்ல, ஒரு மீவாக்குள்ளே இருக்க டேலண்ட்டை பார்த்துருப்பாரு. நம்ம மீவா எந்த கேமாக இருந்தாலும் பயங்கரமாக எல்லாத்தையுமே பண்ணுவா. நம்ம மீவா முன்னாடியே ஒரு 3 கேமை அவர் வச்சிருப்பாரு. அதில் மீவா அப்படியே ஷோகியை டச் பண்ணியிருப்பா. அப்போ ஆரம்பித்த விஷயந்தான் அது. ஷோகியில் ஒரு யங்கான சாம்பியனாக இருந்தா, எல்லா விதமான ஷோகி மேட்ச்லேயும் ஒரு ஜீனியஸாக ஒரு ப்ரொட்டேஜியாக இருந்தா. அங்கே நம்ம கசுகி நீக்கோ இவங்க 2 பேருக்கும் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் நம்ம மீவாவே அங்கே கேட்குறா, அக்கா உங்களுக்கு எதுக்கு ஆக்டிங்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு? ஸ்டேஜ் மேலே எனக்கு சைன் ஆகுறதுனா ரொம்பவும் பிடிக்கும், என்னை எல்லாருமே அட்மையர் பண்ணணும், அதே மாதிரி தான் நானும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது பண்ணுறது. ஆனால் அவங்கள மாதிரி நான் இல்லை, நான் அதை ஃபேஷனாக ஃபாலோவே பண்ணலை, அவங்க என்னை பாராட்டணும் அதுக்காகத்தான் நான் பண்ணேனே, அதனால தான் அவங்க 2 பேரும் என்ன மாதிரி இல்லை. அங்கே இப்போ தான் நம்ம யூக்கு புரியுது என்ன விஷயம், எதுக்காக அங்கே மீவா அப்படி சொன்னான்னு. அந்த இடத்துல மீவா அழுதுகிட்டே சொல்கிறா, இப்போயாச்சும் புரியுதா, மற்றவங்க எப்படி இதை ஃபேஷனாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி என்னால் ஃபாலோ பண்ண முடியலை. ஏன்னா ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்பனண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ எல்லா விஷயத்தையும் நம்மளாலையும் அங்கே உணர முடியும். அந்த மாதிரி ட்ரூவாக என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா, இது தெரியல அப்படின்னா அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுகுறா. அந்த இடத்துல மீவாவுக்கு நம்ம யூ துணையாக இருக்கான். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, என்ன சொல்கிற எனக்கு தெரியலை, அதனால் இதுக்கு மேலேயும் வீட்டுக்கு போக முடியுமா இல்லையான்னு நீ கவலையே படாத, அவ்வளோக்கும் டைம் ஒன்றும் ஆகலை, அதனால் டைம் இருக்குது, நம்ம இப்போல்லாம் ஒன்றும் வீட்டுக்கு போக வேணாம், நான் வீட்டுக்கும் உன்னை போக விட மாட்டேன். கேட்குற அவளுக்கு வெக்கமாக இருக்குது. சீனில் இவங்க அப்படியே வேறொரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க ஒரே வித்தியாசமாக இருக்குது. ஒரு இடத்துல கொஞ்சிறாங்க, இன்னொரு இடத்துல கப்புள்ஸாக போகிறாங்க. இந்த மாதிரி இடமாக வருமா? நம்ம மீவாவுக்கு அங்கே ஒன்றுமே புரியலை. இவன் வேற அங்கே சொன்னான், நான் உன்னை அப்படியே ஒன்றும் போக விட மாட்டேன், அதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும்? இவ யோசித்தது ஏதோ ஆனால் நடக்கிறது ஏதோ. ஏன்னா அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நிறையவே பொருள் இருக்கும். யாரு மீவா, எவ்வளோ பொருள் இருக்குல்ல, அட இதுக்காக தான் இங்கே வர சொன்னியா, இதுக்காக ஷாப்பிங் பண்ணணும், அதை நீ இப்போ பண்ணுற அதானே? இல்லை அப்படி இல்லை, நீ வீட்டை விட்டு வந்த உடனே அவங்க 2 பேரும் அவங்கள ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதனால் நம்ம தான் அவங்களுக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும். இதுக்காக கசுகிக்கும் நம்ம நீக்கோவுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமா? கசுகி ஒரு அடல்ட், அது போக அவளுக்கு காஃபி அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும், அதனால் ஃபிட்டராக இருக்கிற மாதிரி பொருள் அவள் சொல்கிறா. நம்ம நீக்கோவுக்கு க்யூட்டாக இருக்கிற கப் கேக் இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்தா கண்டிப்பாக அவளுக்கும் பிடிக்கும். இதனால் அதை அவங்க பண்ணலாம்னு வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அது ஒரு ஸ்கூலுக்கான குக்கிங் ஏரியா தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.